இன்றைய துதி. ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 11:26. இன்றைய துதி. ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 11:26. இன்றைய சிறிய வழி ஜெபம். உள்ளம். உள்ளத்தை காணும் இறைவா, இன்று உள்ளங்களை காயப்படுத்தாமல் இருக்க செய்யும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். உள்ளம். உள்ளத்தை காணும் இறைவா, இன்று உள்ளங்களை காயப்படுத்தாமல் இருக்க செய்யும். ஆமேன். இன்றைய இறைவாக்குத்துகள். நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். யோவான் 13:7. இன்றைய இறைவாக்குத்துகள். நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். யோவான் 13:7. ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, புத்துயிர் கொடுப்பவரே, உம்மை போற்றுகின்றேன். புதிய வலிமை தருபவரே, உம்மை துதிக்கின்றேன். உமது நீடிய பொறுமையாலும் பேரன்பாலும் என்னை வாழ்விக்கும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன். கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று இன்றைய இறை வார்த்தையில் வாசிக்கின்றேன். இயேசுவே, பாவம் என்ற அழகின் செயலை உமது திருச்சிலுவையால் மீட்டு வெற்றி கொண்டீரே. உமது மீட்பை நான் என் வாழ்நாள் முழுதும் உமக்குள்ளாக அனுபவித்து வாழ கிருபை தாரும். ஆண்டவரே இயேசுவே, பொல்லாத பயங்கரங்கள் நிறைந்த, கவலைகள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் உமது பாதையில் என்னை வழிநடத்தவும், உமது உடனிருப்பால் அனைத்தையும் வெற்றியுடன் செய்து முடிக்கும் ஆற்றலையும் வல்லமையையும் எனக்கு தாரும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர் என்று வேதத்தில் வாசிக்கும் நான் எனது வாழ்நாளில் உமது வாழ்வின் வழியை அறிய செய்வீராக. உமது முன்னிலையில் எனது ஆன்மா நிறைவான மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது என்ற உயிருள்ள வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனாக வாழ வரம் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.